குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் உங்கள் திவாகர் செந்திராஜன். ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து நேற்றுக்கு ஆக்சுவலாக 24,120 முடிஞ்சுது. இன்னைக்கு ஓப்பன் ஆனது 24,60, ஒரு 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு. 5 மினிட்ஸோட ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 24,055, ஐ வந்து 24,072, லோ 23,949, க்ளோசிங் வந்து 24,064. ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் லோ கீழே கொண்டு போயிருக்காங்க, திருப்பி எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வலாட்டிலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்துருக்காங்க. ஸோ பாடி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இது ரெசிஸ்டன்ஸு கீழே இருக்கா, சப்போர்ட்டு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தா சப்போர்ட்டு. ஆனாலும் மார்க்கெட் வந்து கேப் டவுனால நம்மளால் வந்து கால் சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது, ஐ மீன் புட் சைடும் போக முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு 9:30 மணிக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு இப்படி தான் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இந்த இடம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியும். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 75% லோ வந்துட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பவும் கீழே இருந்து, ஏன்னா இது பையிங் ப்ரெஷர். எப்பவுமே பையிங் ப்ரெஷர் நமக்கு ஓகே. அதுவும் நேற்றுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் மேலே எடுத்து போயிருக்கு, இது லோ. ஸோ இதுக்குள்ளே எப்போ வேணால் மார்க்கெட் திரும்பும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கணும். ஸோ ஆனால் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வரணும். ஸோ இந்த மாதிரி லாங் இது இருக்கும்போது இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 கால் ஆப்ஷன் வந்து 24,000 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன் எடுத்துருப்போம். இப்போ கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 9 வரையும் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் தான் என்ட்ரி நம்ம போடுவோம். பட் வாலட்டிலிட்டி பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் என்ட்ரி, ஆனால் ஸ்டாப் லாஸ் இது கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா 127 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 45. இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால கொடுக்கவே முடியாது, நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ ஒரு சான்ஸ் வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம்டா. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புல் பேக்கா அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு வந்து ஒரு 1 மினிட் ஆர் 3 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வரலையும் இந்த 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மணி 9:27, அதே மாதிரி 9:27 நீங்கள் கால் செய்யறத பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது மார்க்கெட்டு? 24,000 கால் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ 9:27 மார்க்கெட் எங்கே இருக்குது? 59. உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே? 42. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நார்மலாக பார்த்தா நம்ம எடுக்க முடியாது. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி ஒரு புல் பேக் நினச்சி நம்ம தைரியமாக வெயிட் பண்ணோன்னா, ஏன்னா இங்கே பையிங் ப்ரெஷருக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கப்புறம் அங்கேயிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வெளில வந்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி நான் பண்ண ட்ரேட். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வலாட்டிலிட்டி. ஸோ இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் திருப்பி மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு. கீழே வந்து திருப்பி மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்கல. ஒன்று மேலே அடித்து மேலே போனோம், கீழே வந்துட்டு கீழே வரணும். ஸோ ரெண்டுமே பண்ணல. ஸோ அப்புறம் நேத்தி லோவை உடைச்சிது. நேத்தி லோவை உடைச்சாலும் நம்மளால புடிச்சு எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பொறுத்தவரைக்கும் இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்குது. பையிங் ப்ரெஷர் உடையணும். இந்த 5 மினிட் ஸ்டேஜ் உடஞ்ச பிறகு தான் நமக்கு டவுன் சைடு என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறதா எடுக்கலாம். இந்த செல்லிங் ப்ரெஷர் பேஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்து டார்கெட் வந்து இதை வச்சு வைக்கலாம். டார்கெட் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். இதுதான் நம்ம ரெண்டாவது என்ட்ரி எடுக்கிறதா எடுக்கலாம். பட் அப்படியே எடுத்தாலும் மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்சால்டேட் ஆகிருந்ததுன்னா நாம் அப்போ யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சப்போர்ட் டவுன் சைடில் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சால்டேட் அந்த மாதிரி டொக்கு அடிச்சிருந்ததுன்னா அக்யூமுலேஷன் ஸ்டேஜுக்கு சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் அடிச்சுட்டு மேலே போகும்போது இதே மேலே அடிச்சிருந்தா, இப்போ பாருங்க இந்த இடத்துல மேலே அடிச்சிருக்கு, மேலே கன்சால்டேட் ஆகிங்கன்னா மார்க்கெட் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறாங்க. அப்போ வித்துட்டு ரீட்டைலர்ஸ் போயிட்டு தாங்காமல் கீழே விட்டுருவாங்க. இங்கே வந்து அவங்க வாங்குறாங்க, யாரு இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்க. அதனால மார்க்கெட் அங்கேயே நிற்குது. அதுக்கப்புறம் நம்மளாம் ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் அவங்க எதிர்பார்த்த ப்ரைஸில் குவான்டிட்டி கிடைக்காதனால திருப்பி மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி
திருப்பி அவங்க தேவையான குவான்டிட்டி வச்சோன்னா மார்க்கெட் மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எப்போ நம்ம இந்த பையிங் ப்ரெஷரை வேல்யூ பண்ணுறோமோ, ஸோ அந்த பையிங் ப்ரெஷர் எப்போ திருப்பி எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, இந்த இடத்துல தான் என்ட்ரி. இந்த செல்லை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அப்புறம் இங்கே தான் என்ட்ரி. இங்கே என்ட்ரி எடுத்தால் டார்கெட் வந்து நமக்கு டே ஹை. இதுதான். இந்த என்ட்ரிலாம் கூட நம்ம எடுப்போமான்னு கேட்டால் எடுக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்து வொலாட்டிலிட்டி, ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்ஆர் எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பாருங்க எப்படி ஏறி இருக்கு. ஸோ இதனாலேயே தெரியும் மார்க்கெட் எப்படி கண்ட்ரோலில் இருக்கும்னு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து எவ்வளோ வொலாட்டிலிட்டி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் போட்டோன்னா அட்லீஸ்ட் நம்ம பிகினர்ஸ் வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் உடஞ்ச அப்புறம் ஒரு புட் சைடோ இல்லை கால் சைடோ எடுக்கிறது சேஃப். சப்போஸ் நடுவில் வரல அப்படின்னா ட்ரேட் எடுக்கணும்னா விட்டுடலாம், தப்பு இல்லை. டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாசத்துல ஒரு 7 நாள் தான் ட்ரேட் இருக்கும். அதுலேயும் ஒரு 4 நாள் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். அந்த 4 நாள் ட்ரெண்டிங் எடுத்தாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ இனியை பொறுத்தவரைக்கும் இதில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பெரிய என்ட்ரி எடுக்க முடியல, அதனால நத்திங் டு வரி. நாளைக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வொலாட்டிலிட்டி இருந்தது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வேறு இருந்தது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு டேக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.84 டவுனில் இருக்கு. மார்னிங்கில் ஓப்பனில் ஹையில் இருந்தது, அதுக்கப்புறம் போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் கீழே வந்திருக்கு. டாலர் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருக்குது, 95.26. பேங்க் நிஃப்டி 0.6%. மிட் கேப் ஸ்மால் கேப் பரவாயில்ல. நிஃப்டி வந்து 0.36 நெகட்டிவ். க்ரூட் ஆயில் இப்போதைக்கு 103ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன பாசிபிலிட்டின்றதை பார்ப்போம். ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்து திருப்பி இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இப்படி வந்து இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு ஹைலேருந்து லோ வந்து அந்த லோவை கட் பண்ணாமல் திருப்பி மேலே போயிருக்கு, ஓகே. ஆனால் அந்த ஐயை தாண்டி ஐரை வச்சுருந்தா நம்ம கால் சைட் போகலாம். ஸோ அதுவும் போல அதுக்கப்புறம் திருப்பி லோயரில் வைக்கணும்னா இந்த இடத்துல லோயரில் வச்சிருக்கு. ஆனால் கீழே வந்து கன்சால்டேட் உடஞ்சி உடனே வந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் உடைய இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு பயம், இது வந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகுது, ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து ஐ வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 1 மணிக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, கன்சல்டேஷனாக போயிடுது. சம்டைம்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன், ட்ரேட் கிடைக்கலாம் விட்டுருங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ட்ரேடே எடுத்தா ஆகணுன்ற மைண்ட் செட் இருக்காதிங்க. உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் நம்ம ட்ரேட் எடுப்போம், கிளாரிட்டி இல்லையா விட்டுருலாம். தெர் இஸ் நத்திங் ராங். நீ ட்ரேட் எடுத்தாலும் சட்டம் கிடையாது. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீன் டைம் நாளைக்கு என்ன பண்ணலான்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கன்க்ளூட் பண்ணிட்டேன், சாரி. இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிடுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சா இதை நம்ம டார்கெட்டாக எடுத்துப்போம். சப்போஸ் இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதா பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். சஸ்டெயின் ஆகலாம் புட் என்ட்ரி எடுத்து டார்கெட் எடுத்து வைங்க. 24,000 இந்த ரோவுக்கு கீழே நம்ம எடுக்கணும். நான் இப்போ சத்திக்கு புட் சைடு, ஏன்னா இங்கே நம்ம டே வைஸில் பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் இந்த ரேஞ்ச் உடையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 23 இந்த ரேஞ்ச் 23,700 750 இந்த ரேஞ்ச் உடஞ்சாதான் டவுன் சைடு. பட் மார்க்கெட் ஆனால் 3 நாளாக பார்த்தா கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. எய்தர் நாளைக்கு அப் சைடில் கொடுக்க போதா டவுன் சைடில் கொடுக்க போதா தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அப் சைடு தான் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. நான் டவுன் சைடு கொடுத்தானா கண்டிப்பாக இது பிரேக் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா, இந்த இதை பிரேக் ஆகக்கூடாது. 23,743 பிரேக் அவுட் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு 3 நாளாக. ஸோ கண்டிப்பாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும் நாளைக்கு நம்புகிறேன். டவுன் மூவ்மெண்ட் கொடுக்காது. டவுன் மூவ்மெண்ட் முடித்து இதில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி ஆகாதுன்னு நான்
ட்ரஸ்ட் பண்ணுறேன். பார்ப்போம் நாளைக்கு. ஸோ அதனால் நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.